தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் நம்ம தமிழர்கள் வாழறாங்க. அப்படி மலேசியாவில் ஈப்போங்கிற கிராமத்துல வாழும் ஒரு தமிழ் குடும்பத்தின் கதை இது. ரொம்ப ராசியான குழந்தை. ஸ்ரீராமர் பிறந்த ஸ்ரீராம நவமியில பிறந்திருக்கிற குழந்தை. அதனால இந்த குழந்தைக்கு ஸ்ரீன்னு ஆரம்பிக்கிற பேர் வைக்கிறது நல்லது. ஸ்ரீகாந்த், ஸ்ரீமான், ஸ்ரீநாத், ஸ்ரீராம் இந்த மாதிரி எந்த பேர் வச்சாலும் ரொம்ப நல்லது. ஸ்ரீராம்னே வச்சிருவோம். ஸ்ரீராம் நல்ல பேரு. என்னதான் நாள், கிழமை, நட்சத்திரம் இதையெல்லாம் பார்த்து பிள்ளைக்கு பேர் வச்சாலும் காலேஜ் படிக்கிற வயசுல இவன் காதல் பிரச்சனையில சிக்கி இந்த அப்பாவுக்கு பிரச்சனையை கொண்டு வர போறான்னு பாவம் இவருக்கு இப்ப தெரியாது. என் மகனுக்கு காதலே வராத அளவுக்கு நான் அவனை வளர்த்து காட்டுறேன் பாரு. அது எப்படிங்க முடியும்? பிள்ளைங்களை வளர்க்கறது பெத்தவங்க கையில தாமா இருக்கு. தட்டி கொடுக்கிற நேரத்துல தட்டி கொடுக்கணும், பாராட்டுற நேரத்துல பாராட்டணும், பாசம் காட்டுற நேரத்துல பாசம் காட்டணும், கண்டிக்கிற நேரத்துல கண்டிக்கணும். அப்படி ஒவ்வொரு குழந்தைய வளர்த்தா குழந்தைகளுக்கு பெத்தவங்க தாமா முதல் காதலர்கள். ஸ்ரீராம், ஸ்ரீராம் எழுந்துடுறா, காலேஜ் போவானாமா? My God. எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் போறப்பா. அட எனக்கு கடைக்கு டைம் ஆச்சுப்பா. என்னப்பா எல்லாத்தையும் நீ ஸ்லோ மோஷன் ஓட்டி போந்து எனக்கு சொல்ல கொடுக்குற? நான் குளிக்கணும்னு சொல்றேன்ல. ஏன்பா டெய்லி ஏன் பாத்ரூம் குள்ளே வந்து ஏன் கூடவே குளிக்கணும் இப்படி அடம் பிடிக்கிற? சரி வா குளிக்கலாம், வா வா. ரெடி? அப்பா என்னப்பா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லப்பா. பெத்த மகன் முன்னாடி என்னலாம் வெக்கம்? அதுக்குன்னு இப்படியா? ஏய் நான் முருக மாதிரி. எனக்கு டெய்லி 6 கெட்டப்பு. காலையில பெர்முடாஸ், கடைக்கு போகும்போது பேண்ட் ஷர்ட், வீட்டுல இருக்கும்போது வேஷ்டி சட்டை, பாத்திக்கு போகும்போது கோட்டு சூட்டு, நைட்ல லுங்கி, குளிக்கும் போது ஆண்டி பண்றாராம். நேச்சுரல் ட்ரெஸ் அது. முருகா, முருகர் குளிக்கிறாருமா, குளிச்சிட்டு வருவாரு. அப்பா இதையாவது மூடுப்பா. ஐயோ இந்த பக்கம் திரும்பி குளிப்பா. காயத்ரி வரமா, கடைக்கு வேற லேட் ஆயிடுச்சு. பாய் மா. பாய். அப்பா என்னப்பா? உன் ஃப்ரெண்ட் ராமநாதனோட பையன் தமிழ்ச்செல்வன் என் காலேஜில் தான் படிக்க வரான், நம்ம வீட்டுல தான் தங்க போறான்னு சொன்ன. எங்க ஆளைய காணோம்? அவனை பிக்கப் பண்ணதாப்பா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த கார்லயா? ஓன் டிரைவிங்லயா? நீ ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள அவன் காலேஜ்க்கே வந்து சேர்ந்துருவான். ஏய் இத ஓட்ட வண்டியாச்சே, நீ எதுக்கு இந்த வண்டியில ஏற? உன் பைக் என்னாச்சு? பைக்க பெயிண்டிங் விட்டுருக்கேன், ஒரு 1000 வெள்ளி எடு, சாயங்காலம் வரும்போது பைக்லயே வந்துடுறேன். டேய் சீக்கிரம் வரேன்டா. ஏய் சீக்கிரம் வாடா வா. Sorry. Hurry up. Come on. ஆலும் வேலும் பல்லு குருடி ஆசை மூட்டம் சொல்லு குருடி 4 2 சொல்லு குருடி நல்ல ஃபிகரு
நட்பு குருதி பந்திக்கு முந்தி முந்தி போ படைக்கு பிந்தி பிந்தி போ ஃபிகர் வந்த நின்னுட்டா பூமிய மறந்து போ முத்தம் சொல்லு குருதி நாலும் ரெண்டும் சொல்லு குருதி நல்ல பிகரு நட்பு குருதி பந்திக்கு முந்தி முந்தி போ பட்டைக்கு பிந்தி பிந்தி போ பிகரு வந்த நின்னுட்டா பூமிய மறந்து போ கலரா கலர் பார்த்தா கண்ணு கதுதான் உறுதியடா லேடிஸ் காலேஜ் பக்கம் நடந்தா காலு கதுதான் உறுதியடா அத்த பொண்ணுதான் முத்தம் கொடுத்தா அன்பு கதுதான் உறுதியடா பூ ஆளத்தான் விட்டு கொடுத்தா நட்பு கதுதான் உறுதியடா ஹைன்னு சொன்னா லவ் உறுதி பையன சொன்னா தாடி உறுதி பந்திக்கு முந்தி முந்தி போ படைக்கு பிந்தி பிந்தி போ ஃபிகர் வந்து நின்னுட்டா பூமிய மறந்து போ ஆளும் வேலும் பல்லு குருதி ஆசை முத்தம் சொல்லு குருதி லைப்ரரியில் புக்கு எடுத்தா அறிவு கதுதான் உறுதியடா லவ் லெட்டரை வச்சு கொடுத்தா நூலு கதுதான் உறுதியடா 3 4 மச்சி நீங்களா இலவச இணைப்பு குருதியடா மேட்னி ஷோவில் கூட்டம் இல்லையா மூடு கதுதான் உறுதியடா தண்ணி போட்டா போதை உறுதி தொடர்ந்து போட்டா சங்கு உறுதி பந்திக்கு முந்தி முந்தி போ அழைக்கு பிந்தி பிந்தி போ ஃபிகர் வந்து நின்னுட்டா பூமிய மறந்து போ ஆளும் வேலும் பல்லு குருதி ஆசை முத்தம் சொல்லு குருதி நாலும் ரெண்டும் சொல்லு குருதி நல்ல பிகரு நட்பு குருதி பந்திக்கு முந்தி முந்தி போ பட்டைக்கு பிந்தி பிந்தி போ பிகரு வந்த நின்னுட்டா பூமிய மறந்து போ மலேசியா மலேசியா இது என்ன ரயில்வே ஸ்டேஷனா இல்ல 5 ஸ்டார் ஹோட்டலா? ஹாய், ஓவர் கிளீனா வச்சிருக்காங்க. இது யாரு? ஓ, மலேசியா போலீஸ். ஐ அம் a college student. இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல இருந்து மலேசியாக்கு வந்திருக்கேன். நைஸ் மீட்டிங் யூ. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா? என்னத்துக்கு சார்? நீதான் முதல்ல ட்ரெயின்ல பாட ஆரம்பிச்ச. உன்னை பார்த்து மத்த பசங்க எல்லாம் பாடினாங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பப்ளிக் நியூஸ். என்னது பாடுறது பப்ளிக் நியூசன்ஸா?
எங்க ஊர்ல பஸ் ட்ரெயின் ஓடுறதே நாங்க பாட்டு பாடுறதுக்காக தான் சார். பிறந்தா தாலாட்டு, செத்தா ஒப்பாரின்னு பாட்டு எங்க வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சது சார். இசை ஞானி, இசை புயல், இசை வசந்தம், தேனிசை தென்றல் தேவா, மெல்லிசை மன்னர்னு இவங்க எல்லாம் பிறந்த மண்ல இருந்து வந்த என்ன போய் பாடாதன்னு சொன்ன வாட்ட காமெடி. போய் ரூல்ஸை மாத்துங்க சார். போங்க சார், போங்க சார். என்ன விட்டுருங்க சார். நான் முதல்ல மலேசியாவுக்கு வந்திருக்கேன் சார். இங்க காயத்ரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகணும். அங்க கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தமிழ்நாட்டுல எங்க அப்பாவுக்கு தோஸ்து சார். அவர் தான் சார் என் கேர் டேக்கரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், அங்க பாருங்க. இவர் சொன்னாரு கிருஷ்ணா, அவருடைய சன் ஸ்ரீராம் நான் தான் சார். இவர் எங்க வீட்டுல தான் தங்க வந்திருக்காரு. அடடே, அந்த ஸ்ரீராம் நீதானா? பாரு, நீ யாருன்னு தெரியாம உங்களோட பாட்டுலாம் பாடிவிட்டேன். நீ ஊருக்கு புதுசுன்றதுனால உன்னை விடுறேன். மலேசியாவுல இந்த மாதிரி வேலையில வச்சுக்காத. கவலைப்படாதீங்க சார், இனிமே நான் உங்ககிட்ட மாட்டவே மாட்டேன். ஹாய் ஹாய், how are you? How do you do? நீங்க எல்லாம் நம்ம காலேஜ் தானா? இல்ல கண்ணா, நீ தான் எங்க காலேஜ். That's a good joke. ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க, அசிங்கமா கையில புக்ஸ வச்சுக்கிட்டு ஸ்டூடண்ட்ஸ் இன்சல்ட் பண்றீங்க. அப்ப புக்க வேற எங்க வைக்கிறது? இங்க வா. ஆமா, வயித்துக்கு சாப்பாடு போடுற படிப்பை வயித்துக்கிட்டே தான் வைக்கணும். அடாடாடாடா, ஒரு ஊரையே காலேஜ் ஆக்கி வச்சிருக்காங்களே. காலேஜ சுத்தி பாக்குறதுக்குள்ள கால் ஏஜே முடிஞ்சிரும் போல இருக்கேடா. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. எங்களுக்குன்னு யாருமே இல்ல. இந்த காலேஜ்ல தான் கல்யாணம் படிக்கணும்னு வந்திருக்கோம். யாரு இவங்க? டேய், ஏதோ பிரச்சனை, வா. ஸ்ரீராம், இவங்க நம்ம காலேஜ் ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க ஓடி வந்திருக்காங்க. இவங்க கல்யாணத்தை ஸ்டூடண்ட்ஸ் தான் நடத்தணுமா? கல்யாணமா? காலேஜ்லயா? ஸ்டூடண்ட்ஸா? ஏன்பா, கல்யாணம் பண்ணணும்னா ஒண்ணு கோயிலுக்கு போங்க, இல்லாட்டி ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு போங்க, இல்லைன்னா எங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் அதுக்காகவே கட்டி வச்சிருக்காங்க. அது மாதிரி எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கங்க. கோவிலுக்கு போனோம், மூடி இருந்தது. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனா சாட்சி இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களால போக முடியாது. பிரதர், இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரின்சிபல் வந்துருவாரு. அவர் தலைமையிலே பண்ணிக்கங்க. நான் மணி அடிச்சதா ஒரு பிரின்சிபால், இல்லன்னா ஒரு நோபால். வாழ்க்கையில என்ன இருக்கு? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். என்ன எங்கிட்டயே சாரிப்பா, நீ தானே சேர்மன், பண்ணுவேன். காலேஜுக்குள்ள பூந்துட்டா உங்களுக்கு கல்யாணம் நடந்துருமா? ஒழுங்கா 2 பேரும் வெளிய வாங்க. மரியாதையா பொண்ணையும் பையனையும் வெளிய அனுப்புங்கடா. இல்ல நாங்க உள்ள வரோம்டா. ஏய், இத நீங்க பாருங்க, அவங்கள நான் பாத்துக்கறேன். டேய் ஸ்ரீராம், நான் கூட காலேஜுக்குள்ள வந்த உடனே பாடம் படிப்புன்னு லைஃபே வேஸ்டா போயிடுமோன்னு நினைச்சேன்டா. நல்ல வேளை நான் வந்த முத நாளே சென்டிமெண்டா ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. இதான்டா காலேஜ். டேய் நில்லுங்கடா, ஓடிடாதீங்கடா, அவசரப்படாதீங்கடா, நின்றா. டேய், ஏன்டா ஃபைட்டுக்கு போற? வெப்பன் போலாமா? இந்தா, இத அப்பன்ட்ட சொல்லிடாத. அங்கதான் நிக்கிறானுங்க, போய் தாக்கு. டேய் வாங்கடா, வாங்க, சீக்கிரம் வாங்கடா, வாங்க. காலேஜுக்குள்ள ரவுடிங்க நுழையறத என்னால அனுமதிக்க முடியாது.